போட்டு கொஞ்ச நேரம் படுத்தாதான் சுகமா இருக்கு. அத்தை அத்தை, நம்ம சந்தோஷமா இருந்தாதான் இவளுக்கு பிடிக்காது. சொல்லு. இந்தாங்க, காலையில டிஃபன் கேட்டே இருந்தீங்க, அதை எடுத்துட்டு வந்தேன். டிஃபனா? இது என்ன பச்சை காய்கறியா இருக்குது? இனிமே இப்படிதான் அத்தை, டயட்ல தான் இருக்கணும். வயசாயிட்டே போகுதுல, இப்படி எல்லாம் சாப்பிட்டதான் ஆரோக்கியமா இருக்க முடியும். ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க. ஏய், இதெல்லாம் எப்படி திங்கிறது? தோசை இட்லி நல்லா கொண்டு வா. இங்க பாருங்க அத்தை, இனிமேல் இருந்து டயட்டா ஃபாலோ பண்ணணும். அதனால நீங்க இத சாப்பிடுறீங்க, நான் போய் மத்த வேலையை பார்க்கணும். போயிட்டு வரேன். இந்த வீட்ல வர வர நிம்மதியா சோறு கூட கிடைக்க மாட்டேங்குது. இதையெல்லாம் தின்னு எப்படிதான் உயிர் வாழ்றதோ தெரியலையே. என்னக்கா வரலையா? சரி, நான் சொல்ற மாதிரி கேளு. தோசையில் நல்லா சுடுதண்ணி ஊத்தி நல்லா பிசைஞ்சு நல்லா திங்க சொல்லு. எல்லாம் ஜீரணமாயிரும். வைக்கவா? ஒரு தோசை திங்க தெரியலையா? என்னடி அங்க? அது ஒண்ணும் இல்லைங்க அத்தை, குஷ்பு வீட்டுக்கு யாரோ விருந்தாள் வந்திருக்காங்களாமா. தோசை எப்படி திங்கிறதுன்னு கேட்டாங்களாமா. அதான் தண்ணி ஊத்தி பசஞ்சு கொடு, ஆட்டோமேட்டிக்கா உள்ள போகும்னு. சரி, நான் போய் மத்த வேலையை பாக்குறேன். சின்னாச்சி இவளுக்கு ஒழுங்கா தானே இருந்தா, பைத்தியம் பிடிச்சவள பேசிட்டு இருக்கா. அத்தை இந்தாங்க, இந்த வாட்டர் கேன்ல நல்லா ஜூஸ் போட்டு வச்சிருக்கேன். வேணுங்க போது கொஞ்சம் கொஞ்சமா குடிங்க, சரியா? ஏடி, வாட்டர் கேன்ல இருக்கிறத பார்த்தா ஒரு மாதிரி கலரா இருக்குது. இது என்ன ஜூஸ்? அது என்ன ஜூஸ்னு எனக்கு தெரியல. இன்ஸ்டாகிராம்ல பார்த்து செஞ்சத. இன்ஸ்டாகிராம்ல பார்த்து செஞ்சியா? என்ன தடி போட்டு செஞ்ச? அது பாத்திரம் சொல்லட்டுமா? நிறைய வேலை இருக்குது, உள்ள போய் முடிச்சிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் கொஞ்சமா குடிங்க, சரியா? இவனை நம்பி குடிக்கலாமா? உள்ள எதுவும் கலந்துருப்பாளா என்ன? அதெல்லாம் பண்ண மாட்டா, பாவ பட்டிக்காடு. வெகுலியா பேசிட்டு இருப்பா, குடிச்சுதான் பாப்போம். லைட்டா வயித்த கலக்குற மாதிரி இருக்குதே. குடிச்சிட்டீங்களா? என்னடி இப்படி கேக்குற? குடிச்சிட்டா இது காது தோஞ்சிட்டியா? இது ஒண்ணு இல்லத்த, வெசக்காயில தான் ஜூஸ் போட்டேன், அத குடிச்சிட்டீங்களான்னு பார்க்கலான்னு வந்தேன். வெசக்காயில ஜூஸ் போடியா? அடி பாவி மகளே, என்னை சாவடிக்க முடி பண்ணிட்டியடி நீ. ஏன் இப்படி பண்ற? ஐயோ வயித்த கலக்குதே. என்னாச்சு என்னாச்சு? ஏய் பஞ்சு, ஒரு வண்டடி என்ன கொலை பண்ண பிளான் பண்ணிட்டாடா. ஏமா என்ன சொல்றீங்க? வெசக்காயில ஜூஸ் போட்டு கொடுத்திருக்காடா. அட, வெசக்காயில ஜூஸ் போடலங்க மாமா, பாம்பு விஷத்துல தான் ஜூஸ் போட்டேன். நான் போய் வேற ஏதாவது ஜூஸ் இருந்தா போட்டு எடுத்துட்டு வரேன். நீங்களும் உட்காருங்க, உங்களுக்கு ஒரு டம்ளர் எடுத்துட்டு வரேன். டேய் பஞ்சு, என்ன ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போடா. இந்த பைத்தியத்துக்கிட்ட என்ன விட்டுட்டு போயிட்டியடா. வலிக்குதேடா, வயிறெல்லாம் வலிக்குதேடா. ஐயோ அம்மா, பாம்பு விஷத்துக்கு எங்க போறது? அவனை களைச்சிட்டு போறா. அவளாவது பாம்பு விஷத்துல ஜூஸ் போடுறதாவது, அவளுக்கு ஒழுங்கா நார்மல் ஜூஸே போட தெரியாது. அப்படிங்கற? அப்ப அது சரிதான். இந்த ஜூஸ் குடிச்சு பாரு, என்னவா இருக்கும்? ஐயோ அம்மா, என்னால விடுமா? இந்த விசை பரீட்சைக்கு நான்லாம் ஆள் கிடையாதுமா. நான் போய் மத்த வேலையை பாக்குறேன். ஆமா, என்னாச்சு இவளுக்கு? இன்னைக்கு இந்த அக்கப்போர் பண்ணிட்டு இருக்கிற வீட்டுக்குள்ள. அது ஏன்டா கேக்குற? வெயிட் லாஸ் பண்ண சொல்லி டாக்டர் சொன்னாங்களாமா. அதை கேட்டு வந்ததுல இருந்து பச்சை காய்கறியா போட்டு சாவடிக்கிறா. ஏதாவது ஜூஸ் ஈஸ் போட்டு குடிப்பான்னு பார்த்தோம்னா ஒரே அருகம்புல் ஜூஸ், அந்த ஜூஸ் இந்த ஜூஸ் போட்டு சாவடிக்கிறா. பத்தாதுக்கு பாம்பு வசதியிலே ஜூஸ் வைக்கிறாடா என்ற மருமக. நீ அவகிட்ட மாட்டிராதடா, ஓடிரு. மாட்னா செத்த. என்ன அழுகிற சவுண்ட் கேக்குது? இவ இது விஷங்கள் அந்த ஜூஸை குடிச்சிட்டாலே என்ன? யார் இவ? இவ விஷங்கள் அந்த ஜூஸை குடிப்பா. நம்மளுக்குலாம் கொடுக்காம இருந்தா சரிடா, நடிச்சுக்கிட்டு இருப்பா. போய் என்னன்னு கேளு. ஏ முப்பாத்தா, எதுக்கு அழுதுகிட்டு இருக்கற? ஐயோ மாமா, எவ்வளவு சாப்பிட்டாலும் வெயிட் குறையவே மாட்டேங்குது மாமா. அடி லூசே, கொஞ்சம் கொஞ்சமா தான் மெலியோ. ஒரே முட்டை மெலியதுக்கு அது என்ன பலூனா? மாமா, காலையில இருந்து வெயிட் மிஷின்ல ஏறி ஏறி நிக்கிற மாமா, வெயிட் குறையவே மாட்டேங்குது மாமா. அவ்வளவா திங்கணும், தின்னுகிட்டே இருந்தா வெயிட் எப்படி குறையும்? என்ன? இல்ல இதுக்கு போய் இதுக்கு அழுதுட்டு இருக்கிற. நம்ம நியூட்ரிஷன் டாக்டர்கிட்ட போலாமா? டாக்டர் பால், அவர்கிட்ட போய் கேட்டா அவர் கரெக்டா சொல்லிடுவார். வா வா, கிளம்பு கிளம்பு. அப்படின்னு சொல்றீங்களாக்கோ? சரி வாங்க கிளம்பிடலாம். ஹாய் மிஸ்ஸஸ் பஞ்சு, எப்படி இருக்கீங்க? டாக்டர், எனக்கு கீர்த்தி சுரேஷ் மாதிரி ஒல்லி ஆகணும் டாக்டர். ஆயிரலாம் ஆயிரலாம். அதுக்கு ஏதாவது டயட் பிளான் இருந்தா கொடுங்க டாக்டர். டாக்டர், வாய் பேசுறத கம்மி பண்ண சொல்லுங்க டாக்டர். அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் வாய் பேசுறத கொஞ்சம் கம்மி பண்ணணும். ஏன் டாக்டர், எங்க மாமியார் எங்கேயாவது பாத்தீங்களா? நான் எங்க மாமியாரே பார்த்தது இல்லையேம்மா. இல்ல, அதுதான் கொஞ்சம் லூஸ் தனமா பேசும், அதான் நீங்களும் பேசுறீங்களேன்னு கேட்டேன். இல்ல நான் டாக்டரா நீ டாக்டராமா? சொல்லுங்க டாக்டர், நான் என்ன பண்ணணும்? டாக்டர், சமையல் பண்றத நிறுத்த சொல்லுங்க டாக்டர். ஃபர்ஸ்ட் நீங்க சமாளிக்கிறத நிறுத்தணும். சாரி, சமையல் பண்றத நிறுத்தணும். வெரி குட் வெரி குட். அது எப்படி டாக்டர் முடியும்?
விதவிதமா சமைச்சு என் கைகளை நான் எப்படி கட்டி போட முடியும்? அது மட்டுமா, அறுசுவையும் தாண்டவம் ஆடின என் வீட்டுக்காரர் நாக்க என்னால எப்படி டாக்டர் கட்டி போட முடியும்? அறுசுவையும் நாக்குல நடனம் ஆடுதான். ஏண்டி நாக்கு செத்து 10 வருஷமா நடப்பணமா அலைஞ்சிட்டு இருக்கேன்டி நானு. அம்மா, ஏன் டாக்டர், நான் கஷ்டப்பட்டு கத்துக்கிட்ட இந்த கலையெல்லாம் மூட்டை கட்டி வைக்க சொல்றீங்களா? இல்ல, குழி தோண்டி புதைக்க சொல்றேன். வா 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 வா, இது டாக்டர் ரொம்ப நல்லவரா இருக்காரு. ஆ? முப்பாத்தா ஏ செல்லம் இல்ல, ஏ தங்கம் இல்ல, இந்த டாக்டர் என்ன சொல்றாரோ அப்படியே கேட்டு நடந்துக்கோ, சீக்கிரம் நீ ஒல்லியாயிருவ. தயவு செய்துடி வீட்டுக்கு வந்து சமையல்லாம் பண்ணாதடி. வாய் மூடிட்டு நில்லுங்க. நீங்க சொல்றபடி கேட்டா நான் சிம்ரன் மாதிரி ஆயிருவேனா? காலையில தூங்கி எந்திரிச்சதும் காலையில தூங்கி எந்திரிச்சு யாராவது சாப்பிடுவாங்களா டாக்டர்? எஸ், யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஒரு 7 மணிக்கு. 7 மணிக்கெல்லாம் யாராவது சாப்பிடுவாங்களா டாக்டர்? ஒரு 8 மணிக்கு சாப்பிடுவாங்க. நோ, 8 மணிக்கும் சாப்பிடக்கூடாது. அப்புறம் எப்பதான் சாப்பிடுறது? பசிக்கும் போது சாப்பிட்டா போதும். அப்புறம் அப்படியே உங்க மாமியார் கையால சாப்பிடுங்கன்னு சொல்லுங்க டாக்டர். அப்படியே உங்க மாமியார் கையால செஞ்ச சாப்பாடுலாம் சாப்பிடுங்க. என்னது? என் மாமியார் கையால செஞ்ச சாப்பாடு சாப்பிடணுமா? ஏன்? அதுல விட்டமின் டி இருக்குன்னு சொல்றாங்க. என்னது? விட்டமின் டி இருக்கா? அது எப்படி அங்க போச்சு? ஐயோ முப்பாத்தா, அங்க வைடி இங்க வைடின்னு எங்க அம்மா சொல்றாங்கல்ல, அப்ப நிறைய டி வருது பத்தியா? அவங்க பேசும்போதே இவ்வளோ டி வந்தா சமைக்கும் போது எவ்வளோ டி வரும்? அதைத்தான் டாக்டர் சொல்றாரு. ஓ, எஸ் எஸ் எஸ், அதுதான். இதெல்லாம் ஃபாலோ பண்ணா நீங்க ஒல்லி ஆயிரலாம். ஏங்க வாங்க, எனக்கு இந்த டயட்டும் வேண்டாம், பிளானும் வேண்டாம், நம்ம வீட்டுக்கு போலாம். ஏன் முப்பாத்தா? ஏங்க, இவர் சொல்றபடி ஃபாலோ பண்ணா நான் தான் ஒல்லியாவேன், நீங்க காக்கா மாதிரி ஆயிருவீங்க. ஏற்கனவே ஒல்லியா இருக்கீங்க, உங்களை என்னாலேயே பார்க்க முடியல. இதுல நான் வேற சாப்பாடெல்லாம் செய்யணும்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஒல்லியா கேவலமா ஆயிருவீங்க. நான் சமையல் செய்யலனா எப்படி உங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும்? உங்க அம்மா கிட்ட இருந்தா பீஸாவும் பர்கரும் போட்டு உங்களை சாவடிச்சிரும். கிளம்புங்க கிளம்புங்க, இவர் சொல்றது கேட்டுல உட்காந்துட்டு இருந்தோம்னா குடும்பத்தை ஓட்ட முடியாது. நம்ம போய் ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாம். வரேன் டாக்டரே. வாங்க போலாம், வாங்க மாமா. ஐயோ டாக்டர், எனக்கு நெஞ்சு வலிக்கு மருந்து கொடுங்க டாக்டர். ரொம்ப கஷ்டம்தான் உன் பாடு.